கலக்கணும். அதுக்குதான் அந்த வடிகால் கால்வாய்ன்றது. ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்குன்னா, செப்டிக் டேங்க்ல இருக்கிற அந்த கழிவு நீர் தண்ணிகள், அவங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணிகள், இந்த மாதிரியான கழிவு நீர் தண்ணிகள் தான் அந்த வடிகால் கால்வாய் மூலியமா போயிட்டு நம்மளோட ஏரிகள்ல, குட்டைகள்ல, அதாவது நம்மளுக்கு செம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், மாடம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், சிட்லப்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், இதுல கலந்துட்டு இருக்கு. இது ஏன் அதுல போய் கலக்குதுன்னா, நகராட்சியா இருக்கும் போது கொண்டு வந்ததுதான் நம்ம பாதாள சாக்கடை திட்டம். அந்த பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சியா மாறியும் இவ்வளவு ஆண்டு காலமா ஆகி அடுத்த ஆட்சியே வரப்போறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட இன்னும் அந்த பாதாள சாக்கடை திட்டம் நம்ம மாநகராட்சியில எங்கேயுமே முழுமையடையல. அதனால என்ன ஆகுது, பாதாள சாக்கடை திட்டம் இல்லாதனால எல்லாருமே போயிட்டு நம்ம ஏரிகள்ல கலகு. இதனால என்ன ஆகுது, நம்ம நம்பிட்டு இருக்கிறது நிலத்தடி நீர் மட்டும்தான். அந்த நிலத்தடி நீர் அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம குடிக்கிற தண்ணியில வைரஸும் பாக்டீரியாவும் கலந்துட்டு இருக்கு.